الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نتلو عليك من نبأ موسى وفرعون بالحق لقوم يؤمنون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 1446 வருடத்தை நாம் கழித்து 1447 இஸ்லாமிய வருடத்தை, அந்த வருடத்தின் ஆரம்ப நாளை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா 12 மாதங்களை படைத்து, அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியமான, புனிதமான, சிறந்த மாதமாக அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக 3 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, இப்போது நாம் அடைந்திருக்கக்கூடிய முஹர்ரம், அதே போன்று அரபு கணக்குப்படி 7வது மாதம் ரஜப், இந்த 4 மாதங்களையும் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 புனித மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வர்ணித்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, துல்கஅதா மாதம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கண்ணியப்படுத்திய மாதங்களில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். அந்த 4 உம்ராக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்கஅதா மாதத்தில் தான் நிறைவேற்றினார்கள். அதுக்கு அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கடைசியாக செய்ய வேண்டிய, வாழ்க்கையில் ஒரு தடவை செய்ய வேண்டிய கட்டாய கடமை ஹஜ் என்று சொல்லக்கூடிய கடமையை மனிதர்கள் அந்த மாதத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் கடமையாக, கட்டாயமாக ஆக்கி துல்ஹிஜ்ஜா மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி, அந்த மாதத்தில் மிக அதிகமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மனிதர்கள் பேசக்கூடிய ஒரு மாதமாகவும் துல்ஹிஜ்ஜா மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்தார். இப்போது 3வது இஸ்லாமிய புனித மாதம் முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பெயர் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இந்த மாதம் ததுஊனஹு அல் முஹர்ரம், இந்த மாதத்துக்கு நீங்கள் முஹர்ரம் என்று பெயர் சொல்கிறீர்கள், ஆனால் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று எப்படி நாம் கஅபாவை அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்கின்றோமோ,
குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்கின்றோமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ்வோடு இணைத்து பேசுகின்றோமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 மாதங்களில் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்தையும் அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வோடு இணைத்து பேசியதே கிடையாது. அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உலகத்திலே நபிமார்களுக்கு, எங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றிகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக, எப்படி துல்ஹிஜ்ஜா மாதத்தில் மிக அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேச வைத்தானோ, அவர்களுடைய தியாகங்களை, அவர்களுடைய நற்குணங்களை, அவர்கள் செய்த அர்ப்பணங்களை எல்லாம் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நாம் பேசினோமோ, அதுபோன்று இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்களில் 3வது மிக சிறந்த நபிமார்களில் ஆரம்ப 3 நபிமார்களிலே மிக சிறந்தவர்கள் இந்த உலகத்துக்கு கடைசியாக வந்த ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. 2வது, எந்த பரம்பரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களில் 2வது மிக சிறந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள். 3வது, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இந்த உலகத்துக்கு ஒரு நபியாக மாத்திரம் இன்றி ஒரு சமூகத்துடைய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு போராளியாக, ஒரு புரட்சி தலைவராக, ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக வேண்டி சிறுபிராயத்திலிருந்து தான் நபியாக அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால் இருந்து வாலிப பருவத்திலிருந்து உழைத்த ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். 1வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 3வது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால் 4வது சிறந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா என்று உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் நபிமார்களில் 3வது அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற விடயத்தில் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இருந்து இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இம்ரான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையின் தந்தை இம்ரானுடைய தந்தை காஹித். காஹித்துடைய தந்தை ஆசிர். ஆசிருடைய தந்தை லாவி. லாவியுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே மூசா இப்னு, இம்ரான் இப்னு, காஹித் இப்னு, ஆசிர் இப்னு, லாவி இப்னு, யாக்கூப் இப்னு, இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இருந்துதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நபிமார்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த குடும்பம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒருபோதும் இந்த உலகத்தில் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் உலகத்துடைய வஸ்துக்களால், நெருப்பால், ஆயுதத்தால் அழிக்க முடியாது. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் போன்றோடு அழிக்க முடியாது என்பதைத்தான் இந்த குடும்ப பின்னணி எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அது எந்த காலமாக இருந்தாலும் சரி. ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க வேண்டும் என்று, ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நம்ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன், ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர், அந்த காலத்தில் இருந்த ஒரு வல்லரசை ஆண்டு கொண்டிருந்தவன், அந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பில் போட்டு அழிக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி உலகத்துக்கு சொன்ன ஒரு தூதரை
உண்மையான அந்த காலத்தில் இருந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நபியை நெருப்பில் போட்டார். ஒரு நபியை அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த நபியுடைய குடும்பத்திலிருந்து 6 நபிமார்களை அல்லாஹ் உருவாக்கினார். இஸ்லாம் அழிய மாட்டாது, ஈமான் அழிய மாட்டாது, அல்லாஹ்வை நம்பியவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், வளருவார்கள், உருவாகுவார்கள். ஒரு முஸ்லிம் அழிக்கப்பட்டால் 9 முஸ்லிம்களை அல்லாஹ் உருவாக்குவார். ஒரு இஸ்லாமிய தலைவர் அழிக்கப்பட்டால் 9 தலைவர்களை அல்லாஹ் உருவாக்குவார். ஒரு இப்ராஹீமை அழிக்க வேண்டும் என்று நம்ரூத் நெருப்பில் போட்டால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இருந்த அல்லாஹ் 6 நபிமார்களை அல்லாஹ் உருவாக்கினார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். வகுல்லன் ஜஅல்னா நபிய்யா. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு இப்ராஹீம் அழிக்க பார்க்கறீங்க, அந்த இப்ராஹிம் பரம்பரையில இருந்து வந்த 6 பேர்களையும் நாங்கள் நபியாக ஆக்கினோம். எனவே இஸ்லாத்தை ஆயுதங்களால் அழிக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றியை உலகம் ஞாபகப்படுத்தக்கூடிய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் குர்ஆனில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசப்பட்டிருப்பதை போன்று வேறு எந்த நபியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் பேசவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 34 சூறாக்களில், சின்ன சின்ன சூறாக்கள் கிடையாது, 34 பெரிய பெரிய சூறாக்கள், சூரா பக்ரா தொடக்கம் சூரா அன்-நாஸிஆத் வரைக்கும் 34 சூறாக்களில் 134 இடங்களில் 134 இடங்களில் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை அல்லாஹ் பிரஸ்தாபித்திருக்கிறார். 136 இடங்களில் அல்லாஹ் பிரஸ்தாபித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வெற்றியை ஏன் நபி அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காலத்தில் உலகத்தில் இருந்த 3 மதத்தவர்கள், யஹூதிகள் மாத்திரம் அந்த நாளில் நோன்பு நோக்கவில்லை. முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், குர்ஆனில் பிரஸ்தாபிக்கப்பட்ட நாள், அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. சென்ற மாதம் நாங்கள் நோன்பு நோற்றோம். அரஃபாவுடைய 9வது நாள், அரஃபாவுடைய துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 9வது நாள், அந்த நாள் குர்ஆனிலே பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகள் பூர்த்தி செய்யப்பட்ட நாள். கண்ணியமானவர்கள், அதே போன்று அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்துடைய மிக முக்கியமான நாள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சமூகத்தையும் அல்லாஹ் அழித்த முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்த நாள் குர்ஆன்ல பேசப்பட்டிருக்கிறது. எப்படி அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் அல் யௌம் என்று, இன்றைய நாள் என்று அல்லாஹ் பேசினானோ, அது போன்று ஆஷூராவுடைய தினத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். அடுத்த மாதம் 6வது நாள், அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நோன்பு நோக்கத்திருக்கக்கூடிய அந்த நாள் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்த அந்த மாதத்தில் இருந்து இன்று வரைக்கும் அந்த நாளில் நோன்பு நோக்கப்படுகிறது. அந்த நாள் குர்ஆனில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அரஃபாவுடைய நாளை பற்றி சொல்வதை போன்று அல்லாஹ் தஆலா அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்பக ஆயா, ஆஷூராவுடைய நாளில் அழிக்கப்பட்ட ஃபிரௌனோடு அல்லாஹ் உரையாடுகிறார். ஃபிரௌன் தன்னை ரப் என்று சொன்னவன், ஃபிரௌனோடு அல்லாஹ் உரையாடுகிறான். அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்பக ஆயா, ஃபிரௌனே, இன்றைய நாள் முஹர்ரமுடைய 10வது நாள், உன்னை நாங்கள் உன்னுடைய உயிரை பறித்தாலும் உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்பாக வைப்போம், உன்னுடைய உடலை நாங்கள் அழிக்க மாட்டோம். கியாமத்துடைய நாள் வரைக்கும் உனது உடம்பை உலகத்துக்கு சான்றாக அநியாயத்தின் முடிவு அழிவுதான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி
சர்வாதிகாரத்தின் முடிவு அழிவு, அநியாயத்தின் முடிவு அழிவு என்பதை காட்டுவதற்காக உனக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்கள், உனக்கு பின்னால் வரக்கூடிய தலைவர்கள், உனக்கு பின்னால் வரக்கூடிய சர்வாதிகாரிகள் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக, படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். ஆஷூராவுடைய தினத்திலிருந்து உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஆஷூராவுடைய தினத்தை குறிப்பாக சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாதாரணமான ஒரு நபி கிடையாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறுபிராயம் தொடக்கம் அவர்களுடைய வாழ்வின் கடைசி கட்டம் வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றார். குர்ஆனில் அல்லாஹ் எந்த நபியை பற்றியும் பேசாத அளவு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரே ஒரு சகோதரி, ஒரே ஒரு சகோதரன். அந்த சகோதரி அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். உக்து மூசா, மூசாவின் சகோதரி, மூசாவின் தாத்தா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியின் சகோதரியை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியின் தந்தையை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். எந்த நபியுடைய குடும்ப பின்னணியை கூட அல்லாஹ் இந்த அளவு குர்ஆனில் பேசவில்லை. அது மாத்திரமின்றி உலகத்திலே மிக மோசமான உலகத்தில் ஒரு பகுதியை ஆட்சி செய்தவர்கள், மோசமான ஆட்சியாளர்கள் 3 பேர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தனிநபராக இருந்து முகம் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதுக்கு மாத்திரம் முகம் கொடுத்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கும் முகம் கொடுத்தார்கள். ஃபிரௌனுடைய அநியாயங்களுக்கும் முகம் கொடுத்தார்கள். காரூனுக்கும் குர்ஆன் பேசுகின்ற 3 சண்டாளர்கள், 3 அநியாயக்காரர்கள், 3 அட்டூழியக்காரர்களோடு ஒரே காலத்தில் இருந்து சமமாக இருந்து தனியே இருந்து போராடினார்கள். இந்த 3 பேர்களுடைய அநியாயங்களுக்கும் அடாவடித்தனங்களுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்தோர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் குர்ஆனுடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் மூசா மூசா என்று அல்லாஹ் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றி அளித்த அந்த மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்து, நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்த காலத்தில் இருந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஆஷூராவுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள். ஆஷூராவுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் எப்போது ரமலானுடைய பரலான நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பை ஒரு சுன்னத்தான நோன்பாக அடையாளப்படுத்தினார்களே தவிர அதற்கு முன்னால் இந்த ஆஷூராவுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பாக காணப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பார்களோ அவர்களுடைய முந்தைய வருடத்துடைய பாவங்களை புது வருடத்தை அடையக்கூடிய நாம் பாவமற்றவர்களாக இந்த மாதத்தை நாங்கள் அடைய வேண்டும். இந்த மாதத்திலே நல்ல விடயங்களை நாங்கள் நினைக்க வேண்டும், நல்ல விடயங்களுக்கு திட்டமிட வேண்டும். பரிசுத்தமான உள்ளத்தோடு, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உள்ளத்தோடு இந்த மாதத்தை அடைந்து இந்த வருடத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை இஸ்லாமிய சமூகம் நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று கழிக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள், உங்களுடைய முந்தைய வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று. மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் யூதர்கள் நோன்பு நோட்பார்கள் என்று நபி அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் கூட யூதர்களிடத்திலே கேட்டார்கள், இது என்ன நாள்? மக்காவில் நபி அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் யூதர்கள் அவர்களுடைய வாயினால் சொல்ல வேண்டும், இந்த நாளுடைய கண்ணியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக யூதர்களிடத்தில் தெரிந்திருந்தும் நபி அவர்கள் கேட்டார்கள், இது என்ன நாள்? சொன்னாங்க யூதர்கள், ஆதா யௌமுன் சாலிஹ், ஆதா யௌமுன் அதீம், இது ஒரு கண்ணியமான நாள், இது ஒரு உயர்ந்த நாள், சிறந்த நாள். எங்களுடைய முன்னோர்கள்
பாதுகாக்கப்பட்டு ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் என்று சொன்ன நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து, நீங்கள் இந்த நோன்பை பிடிக்க கூடாது, நீங்கள் பிடித்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை நேரடியாக தடுக்கவில்லை. எந்த இடத்தில், எந்த காலத்தில், எந்த சந்தர்ப்பத்தில் யாரோடு எப்படி பேச வேண்டும், தஅவா செய்ய வேண்டும் என்ற பாடத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய யுத்தம் நடக்குது, இஸ்ரேலோட யுத்தம் நடக்குது. இந்த நேரத்தில் ஷியா சுன்னி என்று பேசக்கூடிய காலம் அல்ல. இந்த நேரத்தில் ஷியாக்கள் யாருன்றே தெரியாதவர்கள், இந்த நேரத்தில் நாங்க ஷியாக்கள் இப்படித்தான் 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 என்று பேசுறதால ஷியாண்டா யாருன்னு தெரியாதவங்க அந்த ஷியா கொள்கையை தழுவக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த பாத்திலான விஷயங்களை நீங்க பேசி பேசி பாத்தில உயிர்ப்பிக்க வேணாம், பாத்திலான விஷயங்களை பேசாம விட்டு அந்த பாத்தில அழிங்கன்னு சொன்னாங்க. இது ஷியா முஸ்லிம் பேசக்கூடிய காலம் அல்ல, ஷியா சுன்னி பேசக்கூடிய காலம் அல்ல, இது யஹூதியத்தையும் இஸ்லாத்தையும் பேசக்கூடிய காலம். இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை இன்னும் இருக்கக்கூடிய காலம் அல்ல. ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கு மத்தியிலே சமத்துவத்தை, ஒற்றுமையை, ஐக்கியத்தை, நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய பேச்சுக்களும் எங்களுடைய புத்துபாக்களும் இஸ்லாமிய சமூகத்தை சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிடக்கூடாது. அதனால் நபி அவர்கள் யூதர்கள் நாங்கள் இந்த நாளில் நோன்பு பிடிப்போம் என்று சொல்லும் போது நபி அவர்களுக்கு தெரியும் அது பாத்தில், அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரியும். இஸ்லாம் அல்லாமல், ஈமான் இல்லாமல் பிடிக்கின்ற உங்களுடைய நோன்புகள் நிராகரிக்கப்படும் என்று நபி அவர்களுக்கு தெரிந்தும் கூட யூதர்களை தடுக்கவில்லை. என்ன சொன்னாங்க? இந்த நோன்பை பிடிக்கிறதுக்கு உங்களை விட நாம் ஏற்றமானவர்கள், உங்களை விட நாம் தகுதியானவர்கள் என்றுதான் ஹிக்மத்தாக சொன்னார்களே தவிர நீங்கள் பிடிக்கக்கூடாது என்று அந்த சமூகத்தை பிளவுபடுத்த வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மாதம் வெறுமனே நோன்பை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய மாதம் அல்ல. எங்களுடைய தாவா பிரச்சாரங்களில், எங்களுடைய குதுபாக்களில், எங்களுடைய நிகழ்ச்சிகளில், எங்களுடைய உரையாடல்களில், எங்களுடைய கருத்துக்களில் நிதானம் இருக்க வேண்டும், ஹிக்மத் இருக்க வேண்டும். எனவே மிக கவனமாக எங்களுடைய கருத்துக்களை ஊடகவியலாளர்களாக இருக்கலாம் அல்லது பேஸ்புக் போராளிகளாக இருக்கலாம், பேனையால் மாத்திரம் போராடக்கூடிய பேஸ்புக் போராளிகளாக இருக்கலாம், ஷியா சுன்னி என்று சமூகத்தை பிரித்து யஹூதியத்துக்கு முன்னால் இஸ்லாமிய சமூகத்தை தலைமுடிந்த சமூகமாக, பிரிவினைவாதங்கள் உள்ள சமூகமாக, பிரிந்து செயல்படுகின்ற சமூகமாக அடையாளப்படுத்த வேண்டாம். பாத்திலை பேசாமல் விடுவோம், பாத்தில் அழிந்துவிடும். பாத்திலை பேசுகின்ற போது பாத்திலை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை, இளைஞர்கள் அந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இன்று தாக்கப்படுகிறார்களே தவிர ஷியாக்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் தாக்கப்படவில்லை. எனவே இவர்கள் முஸ்லீம்கள், இவர்களை அழிக்க வேண்டும் என்றுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறதை தவிர இவர்கள் ஷியாக்கள் என்பதால் அவர்கள் அழிக்க வரவில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, ஈரானிலும் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள், ஈமான் கொண்டவர்கள் வாழ்கிறார்கள், அஹ்லு சுன்னா மக்கள் வாழ்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் எந்த யூதர்களுடைய அடிப்படை ஃபிரௌனை அழித்து அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தானோ, குஃப்ரை அழித்து ஈமானுக்கு வெற்றியை கொடுத்தானோ, இந்த மாதத்தில் நானும் நீங்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த ஈமானின் வலிமையினால், அல்லாஹ்வோடு வைத்திருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வோடு வைத்திருந்த அந்த யகீனின் மூலமாக அவர்களுக்கு என்னென்ன வெற்றிகளை அல்லாஹ் இந்த மாதத்தில் கொடுத்தானோ அப்படியான வெற்றிகளை முஸ்லிம்களும் இஸ்லாமிய நாடுகளும் பெற்று தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் புனிதமான ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம், முதலாவது ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த வருடத்தை திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக, நல்ல விடயங்களுக்கும் நல்லெண்ணங்களுக்கும் நல்ல சமூக விடயங்களுக்கும் இந்த வருடத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.